அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மா ஜீவமுக்தி பீடம். வனத்தை முகர்ந்து மனிதரை கணித்த பெண் சித்தர். इनका नाम क्या भाई? चटपट चटपट जंगली मस्तानी माँ. वो कहाँ वाला? जास्ती चित्तूर में रहते. चित्तूर में रहने वाला. உணவை மருந்தாக மாற்றிய அற்புத மருத்துவர். ஜீவமுக்தி பீடத்தை வணங்கியவர்கள் முதல் மதிப்பெண் எடுத்த அதிசயம். ஜட்பட் அம்மாஜி என்றால் உயர் பதவி நிச்சயம். உங்கள் பிரணவம் டிவி வழங்கும் சத்தியமங்கலம் அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மாவின் வியக்க வைக்கும் வரலாறு பாகம் 1. इनका नाम क्या भाई? चटपट चटपट जंगली मस्तानी माँ. वो कहाँ वाला? जास्ती चित्तूर में रहते. चित्तूर में रहने वाला. इनका उम्र कितना रंगा भाई? मेरे ख्याल 140 है. 140 ही माँ. कितनी उम्र है तुम्हारी? 140 करीब है. 140 साल. 140 है. अच्छा. சத்தியமங்கலம் என்பது தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் பவானி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஒரு முக்கிய முதல்நிலை நகராட்சி மற்றும் வணிக நகரம் ஆகும். இது கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை இணைக்கும் பகுதியாகவும் வனவிலங்கு சரணாலயம் மற்றும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களின் நுழைவாயிலாகவும் விளங்குகிறது. சத்தியமங்கலத்தில் உள்ள சிக்கரசம்பாளையம் பகுதியில் முல்லை நகர் சக்தி பண்ணாரி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற புனித தலம்தான் அருட்திரு ஜட்பட் அம்மாஜியின் ஜீவமுக்தி ஆலயமாகும். ஈரோட்டிலிருந்து சத்தியமங்கலம் 62 கிலோமீட்டர் தொலைவிலும், சத்தியமங்கலத்திலிருந்து சிக்கரசம்பாளையம் 6 கிலோமீட்டர் தொலைவிலும், சிக்கரசம்பாளையத்திலிருந்து அருட்திரு ஜட்பட் அம்மாஜியின் ஜீவமுக்தி ஆலயம் 2 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. அருட்திரு ஜட்பட் அம்மாஜியை குருநாதராக ஏற்றுக்கொண்டு அம்மாஜியிடம் குருதீட்சை பெற்று கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அம்மாஜிக்கு சேவை செய்ததுடன் மக்கள் தொண்டாற்றியும் வரும் அம்மாஜியின் சிஷ்யர்கள்தான் அருட்திரு ஜட்பட் அம்மாஜியின் ஜீவமுக்தி ஆலயத்தினை இன்றளவும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றனர் என்பது மிகவும் போற்றுதலுக்குரிய செய்தியாகும். ஜட்பட் அம்மாஜின்னு சொல்லிட்டு எங்கள் குருநாதரே 30 வருஷம் அவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு அவங்களோட ட்ராவலிங்க. இப்போ அம்மா முக்தி பீடமாக இங்கே ஜீவ முக்தி பீடமாக சத்தியமங்கலத்தில் அம்மா சொல்லி எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க ஜோதி ஆறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படி கைட் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணாங்க. நான் எவ்வளவோ குருமார்களை சந்திச்சிருக்கேன், எவ்வளோ குருமார்கள் கூட இருந்திருக்கேன். ஆனால் அம்மாஜி மாதிரி ஒரு குரு கிடைச்சதுக்கு ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த புண்ணியத்துக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது என் முன்னோர்களோட ஒரு ஆசீர்வாதம் தான். அவங்களோட அனுபவம் இல்லாமல் இப்பேற்பட்ட குருவெல்லாம் கிடச்சிருக்க மாட்டாங்க. நம்ம செய்கிற பாவ புண்ணியத்தை வச்சு தான் எல்லா கணக்குமே ஓடுது. ஆனால் எல்லாமே பாவத்திலேயே வாழ்ந்துட்டா புண்ணியத்தை எப்படி சேர்த்துறதுன்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. புண்ணியம் கிடைக்கிறது கூட புண்ணியமான ஆத்மாக்கள் கூட இருக்கணும். அந்த புண்ணியமான ஆத்மாக்கள் கிடைக்கணுன்னா கூட நல்ல புண்ணியம் பண்ண குரு கூட இருக்கணும். அந்த குரு ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் புண்ணியமானவனும் புண்ணியமானங்கிறதுக்கு உண்டான தகுதியும் கிடைக்கும். அப்பேற்பட்ட குரு கூட இருந்ததுனால தான் இப்போ புண்ணியமான எல்லாரும் மதிக்கிற மாதிரி நான் இருக்கேன். ரோசா ரखते नहीं? लोग सब कहते भी रोजा हमेशा रहते हैं. कभी रोजा अभी तक मेरा ख्याल से अभी तक मुझे 40 साल से इनको मालूम, अभी तक उन्होंने एक खाना नहीं वाला खाए सुने देखा नहीं.
वो आपको ज्यादा मेरे ज्यादा आपको मालूम है, हमें 3 साल से जानते हैं। குரு சிஷ்ய பந்தம் என்பது வெறும் ஆசிரியர் மாணவர் என்ற வார்த்தையால் சொல்லப்படும் உறவு மட்டுமல்ல. இது ஆன்மீகம், அறிவு மற்றும் ஒழுக்கம் சார்ந்த இரு ஆன்மாக்களின் புனிதமான பிணைப்பாகும். இது குருவின் நிபந்தனையற்ற வழிகாட்டுதல், சிஷ்யனின் மாறாத பக்தி, நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படிதல் ஆகியவற்றின் அடிப்படையில் முழுமையான சுதந்திரத்தை அளிக்கும் ஒரு தெய்வீக உறவாகும். இப்படிப்பட்ட தெய்வீக உறவுக்கு மிகப்பெரிய உதாரண புருஷர்களாக திகழும் அம்மாஜியின் சிஷ்யர்களின் வாழ்க்கையை உலகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் அறிய வேண்டும் என்பதே பெருந்தன்மையுடன் பிரணவம் தெரிவித்துக் கொள்ளும் செய்தியாகும். அம்மாஜி ஜோதி வடிவாக ஆன பிறகு அவரது விருப்பப்படியும் அம்மாஜியின் வழிகாட்டுதலின்படியும் சத்தியமங்கலத்தில் ஜீவமுக்தி பீடம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஒவ்வொரு வியாழந்தோறும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதானமும் அளிக்கப்பட்டு வருகிறது. மற்றும் அமாவாசை, பௌர்ணமி தினங்கள் அன்றும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அம்மாஜியின் அருட்பார்வையால் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள பக்தர்கள் 5 வாரங்கள் மற்றும் 11 வாரங்கள் என அம்மாஜியின் ஜீவமுக்தி பீடம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். அதன்படி அம்மாவை நம்ம இங்கே பிரதிஷ்டை பண்ணி நம்ம இங்கே எவ்ரி வியாழக்கிழமை அன்னதானம் சிறப்பாக பண்ணி பூஜை பண்ணிகிட்ருக்கோம். நித்தியமாக அன்னதானம் உண்டு. பௌர்ணமி அமாவாசைக்கு அன்னதானம் உண்டு. இங்கே வரவங்க அம்மாவோட அருட்பார்வையில் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் அம்மாவே ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. 5 வாரம் 11 வாரம் அந்த மாதிரி எல்லாருமே வர மாதிரி இங்கே வந்து புற்று பூஜை காலையில் வியாழக்கிழமை காலையில் நடக்கும். அதுக்கு முன்னாடி கோமாதா பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பூஜை பண்ணிச்சு அன்னதானம் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது சாமி. அம்மாஜியின் ஜீவமுக்தி ஆலயத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் காலையில் கோமாதா பூஜை, புற்று பூஜை மற்றும் அம்மாஜிக்கான சிறப்பு பூஜை என அனைத்து பூஜைகளும் பக்தர்கள் பங்கேற்க மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. அம்மாஜியின் ஜீவமுக்தி பீடத்தில் வந்து வழிபடும் பக்தர்களுக்கு அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் மட்டுமின்றி அவர்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் தீர்ந்துவிடும் என்பதுதான் ஜட்பட் அம்மாஜி ஆலயத்தின் தனிச்சிறப்பு என்றும் கூறலாம். சத்தியமங்கலம் அம்மாஜியின் அற்புதங்கள் என்று எழுதத் துவங்கினால் எத்தனை புத்தகங்கள் வேண்டுமானாலும் எழுதலாம் என்பதுதான் அம்மாஜி பக்தர்களின் ஒருமித்த கருத்தாக உள்ளது. ஆம், அம்மாஜி வாழ்ந்த காலத்தில் அம்மாஜியின் பார்வை பட்டாலே எதிரே உள்ளவர்களின் உடலில் மறைந்துள்ள எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் மாயமாய் மறைந்துவிடும் என்பதுதான் அம்மாஜியிடம் தீட்சை பெற்று அம்மாஜியுடன் வாழ்ந்த சிஷ்யர்கள் கூறும் அதிசயத்தக்க செய்தியாகும். அம்மாவோட அனுபவங்கள் எப்படி அப்படின்னாக்கா, அம்மாவோட பார்வை பட்டா அவங்க உடம்புல எந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். பார்வை பட்டாலே நோய்கள் தீர்ந்து விடுமா என்று நீங்கள் கேட்கலாம். இங்குதான் அம்மாஜியின் ஆற்றல் எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாஜி கிரைண்டர், மிக்சி, மாடியில் உள்ள தொட்டியிலிருந்து வரும் குழாய் நீர், இப்படி எந்த ஒரு கருவிகளையோ அல்லது எந்த ஒரு எந்திர உபகரணங்களையோ பயன்படுத்தி உணவு சமைத்ததில்லை என்பதுதான் அம்மாஜியின் ஆச்சரியப்பட வைக்கும் வரலாறு ஆகும். अम्मा को अच्छी हंकी रोशनी रहती, 1 to 40 साल रहती थी. अम्मा की रोशनी अच्छी रहती, पेपर पढ़ती. देखो तमिलनाडु के पेपर में एक न्यूज आया है. देखो न्यूज में रमलान पंडित सिरप्पू बोल को इसमें मस्तानी माँ के पूरे मुरीदा उसे पूरा ही उनका ज्यादा आपको कौन आते, सब लोग आते नहीं. हाँ, सब आते हैं इनके पास.
உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு நம் முன்னோர்கள் வகுத்துத் தந்த அடிப்படை தத்துவமாகும். அப்படி சமைக்கப்படுகின்ற உணவானது மருந்தாக மாற அம்மாஜி விறகு அடுப்பில் சமைப்பதைத்தான் வழக்கமாக கொண்டிருந்தாராம். அப்படி சமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் விறகானது வேப்பமர விறகாகத்தான் இருக்க வேண்டும் என்பாராம். இப்படி அருட்திரு ஜட்பட் அம்மாஜி சமைக்கும் உணவில் நடைபெறும் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால், அம்மாஜி சமைத்து முடிக்கப்பட்ட உணவில் ஓம் என்ற எழுத்தானது தெரியுமாம். இது எப்படி அம்மா எடுப்பாங்க செய்வாங்கன்ற விஷயம் அம்மா சமைக்கிற உணவு. அம்மாஜியே விறகடுப்பு, அங்கே மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, அடுப்பு கேஸ் அடுப்போ தண்ணி திருவுற மாதிரி டேப்போ எதுவுமே அம்மா யூஸ் பண்ணல. வெறும் விறகடுப்பு, வேப்ப விறகு போட்டு விறகடுப்பில் அம்மா சமைப்பாங்க. சமைச்சு முடிச்சிட்டா அந்த சாப்பாடில் ஓமுன்ற எழுத்து தானாக வரும். அந்த ஓமுன்ற எழுத்து வந்ததுனால அந்த உணவே மருந்து. அந்த எல்லாத்தையும் எந்த குழந்தைங்க எங்கேருந்து வந்தாலும் சரி அம்மா. ஆக ஜட்பட் அம்மாஜி மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கும் பக்தர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட நோய் தாக்கியுள்ளது என்பதை அறியாமலேயே அம்மாஜி பார்த்துக் கொள்வார் என்று அழைத்து வந்து விடுவார்களாம். உடல்நலக் கோளாறுடன் வந்திருக்கும் சின்னஞ்சிறு பிள்ளைகளின் பாதிப்பிற்கு ஏற்றாற்போல 1 நாள், 2 நாள், 3 நாள், 1 வாரம் என அம்மாஜி தனது தோட்டத்திலேயே அந்த பிள்ளைகளை தங்க வைத்து அவர்களுக்கு சமைத்துக் கொடுத்து உடல் நோயை முற்றிலும் குணமாக்கிய பின்புதான் வீட்டிற்கு அனுப்பி வைப்பாராம் அருட்திரு ஜட்பட் அம்மாஜி. ஒரு குழந்தைக்கு ஒரு பையனுக்கெல்லாம் கை கால் வரல, அப்படியே தூக்கிட்டு அம்மா முன்னாடி படுக்க வச்சிடுறாங்க சாமி. படுக்க வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். அம்மா கை வச்சு அவங்கள சரி பண்ணி அந்த பையன் 1 வருஷம் 2 வருஷமாக நடக்கலை. கடைசியில் ரொம்ப டாக்டர் ஹாஸ்பிட்டலில் முடியாதுன்னு சொன்னோன்னே இங்கே கொண்டாந்து படுக்க வச்சுட்டாங்க. இங்கே படுக்க வச்ச பிறகு அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஜட்பட் அம்மான்னு சொல்லி அம்மாவோட எண்ணெய் இங்கே விளக்கு, நம்ம தத்தோத்திரியரோட விளக்கு வச்சுருக்கோம். அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவோம். அது எப்போவுமே அணையா விளக்கு. அந்த விளக்கில் இருக்க எண்ணெய் எடுத்து கொடுத்து அந்த எண்ணெயை மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சு விட்டுட்டா ஒரு 1/2 ஹவரில் மெதுவாக அந்த பையனோட கை கால் அசையுது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காடுறான், அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்கிறான். இன்னுமே அவன் இந்த 1 இயராக வந்து போனாங்க. இன்றைக்கி நல்ல ஒரு வேலையில் ஐடி கம்பெனியில் பெங்களூரில் வேலை செய்கிறான். அந்த பையன் செட்டில் ஆகிட்டான். அது மாதிரி ஒருத்தர் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக உணவு எடுத்துக்கல. அவருக்கு உணவு எடுத்துக்க முடியாது. அப்படியே அவர் வாழ்ந்துட்டுருக்கார், நடக்கிறாரு, செய்கிறாரு, சோர்ந்துக்கிறாரு, சாப்பிட முடியாது. சாப்பாடுன்னா என்ன எதுன்னு அவருக்கு தெரியலை. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நம்ம அம்மாவுக்கு நெய்வேத்தியம் வச்ச பிரசாதம் கொடுக்கும்போது அந்த உணவை அவங்க எடுத்த பிறகு அவங்களோட உடல்நிலையும் சரியாயிடுது. அம்மாஜியை கண்ணாரக் கண்டவர்கள், அம்மாஜியின் திருக்கரங்களால் அருட்பிரசாதம் உண்டவர்கள், அம்மாஜியிடம் நேரடியாக ஆசையை பெற்றவர்கள் என சொல்லப்படும் பல பாக்கியவான்கள் மருத்துவர்களாகவும், சட்ட வல்லுநர்களாகவும், காவல்துறை அதிகாரிகளாகவும், கலெக்டர்களாகவும், இன்னும் பல்வேறு உயர் பதவியில் அம்மாஜியின் நல்லாசையுடன் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றனர் என்றால் அது மிகையாகாது. அம்மாஜியின் ஈடு இணையற்ற ஆற்றலும் தன்னலம் கருதாது ஆற்றிய மக்கள் தொண்டும் இன்றும் பல்லாயிரம் மக்களால் போற்றப்பட்டு வருகிறது. அன்பும் கருணையும் கொண்ட அம்மாஜி நோயற்ற உலகமாக மாற வேண்டும் என்பதற்காக தமக்கு தெரிந்த அத்தனை மருத்துவ குறிப்புகளையும் பலருக்கும் போதித்துள்ளார் என்பது போற்றுதலுக்குரிய செய்தியாகும். அந்த மாதிரி குழந்தைங்க, அம்மாவோட குழந்தைங்க எல்லாமே நிறைய பேர் ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க சாமி, டாக்டரேட் முடிச்சிருக்காங்க. நிறைய குழந்தைங்க இன்றைக்கி சேவை பண்ணிகிட்ருக்காங்க. அம்மாவோட ஆசை குழந்தைங்க ஜட்பட் அம்மான்னு பேர் சொல்லி யார் ஒருத்தர் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ, அவங்களுக்கு படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ, அந்த எக்ஸாமில் ஃபஸ்ட்டு மார்க்கு அந்த குழந்தைங்க தான் வரும். அந்த குழந்தைங்க எல்லாருமே கோல்டு மெடலிஸ்டாக தான் வந்திருக்காங்க. பெரிய பெரிய துறையில் இன்றைக்கும் வேலை செஞ்சிட்ருக்காங்க அம்மாவோட குழந்தைங்க. அம்மா எல்லாத்துக்கும் மருத்துவம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மருத்துவம் உலகத்தில் நோய் இல்லாத வாழணும்னு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆசை. அதனால் அம்மா யார் அக்குப்ரெஷராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, அம்மா அவங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்குறாங்க.
அவங்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்து அதன்படி அவங்க வந்து பண்ணும்போது அவங்க மிகப்பெரிய டாக்டர் ஆயிடுறாங்க. அக்குப்ரெஷராக இருந்தாலும் அவங்க கை வைக்கும்போது அது சரியாயிடுது. அவங்க உடல்நிலை நிறைய மாற்றங்கள் வந்து எந்த மாதிரி இருந்தாலும் அம்மா சரி பண்ணிடுறாங்க. நம்ம கோயில்லையே அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அன்னதான பொருட்களுக்கு மதிப்பளித்து பெற்றுக்கொள்வாராம். ஆனால் யாராவது பணமாக கொடுத்தால் அதை வாங்க மறுத்து விடுவாராம். ஒருவேளை மிகவும் வற்புறுத்தி யாராவது பணம் கொடுத்தால் அப்பணத்தை வாங்கி அம்மாஜி முகர்ந்து பார்ப்பாராம். அப்படி முகர்ந்து பார்ப்பதால் அது முறையான வழியில் வந்த பணமா அல்லது தவறான வழியில் வந்த பணமா, அப்பணத்தை கொடுத்தவர் நல்லவரா அல்லது தீயவரா என்பதை அம்மாஜி கண்டுபிடித்து விடுவார் என்று கூறுகின்றனர். இங்கே எப்போ வந்தாலும் இங்கே தங்கலாம், இங்கே சாப்பிட்டுக்கலாம். இங்கே எதுக்கும் யாருக்கிட்டையும் நம்ம வந்து பணம் காசு வாங்கறதில்ல. நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம செய்கிறோம். அவங்க பிரியப்பட்டு என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம வந்து படிக்கட்டில் அம்மா கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டா அன்னதான பொருள் மட்டும், பணமாக இல்லை, அன்னதான பொருள் மட்டும் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி நம்ம அன்னதானம் பண்ணுறோம். இன்னொன்று, அம்மா கையில் யாராவது ஒரு பேப்பரில் ஏதாவது சுற்றி இல்லைம்மா நீங்கள் இது வச்சு அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணம் கொண்டு யாராவது கொடுத்தா கூட அம்மா அந்த பணத்தை எடுத்து மோந்து பார்ப்பாங்க. நான் யோசிப்பேன், எதுக்கு அம்மா இந்த பணத்தை மோந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க, இந்த பணத்தை வந்து நம்ம இந்த பணம் கையில் எடுக்கும்போது அது நல்ல முறையில் சம்பாரிச்சதா இல்லை தப்பாக சம்பாரிச்சதா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்குவேன். அந்த பணம் தப்பாக சம்பாரிச்சதா இருந்தால் அம்மா அவங்கக்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த பணத்தையே நல்லா பிரார்த்தனை பண்ணி இது பத்திரமா உன் வீட்டில் கொண்டு போய் பீரோவில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவாங்க. அது நல்ல பணமாக இருந்தால் அந்த பணத்தில் மளிகை சாமான் எல்லாமே வந்து சேரும். நான் கேட்பேன், ஏமானாக்கா அந்த நல்ல காசில் ஒருத்தருக்கு சாப்பாடு போடும்போது தான் அவனோட கர்மாவும் கழியும், அவன் பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க சாமி. அம்மாவும் என்றைக்கும் காசு பணம் வாங்கினதில்லை. எங்களுக்கும் அம்மா சொல்லி கொடுத்தது, என்றைக்கும் பிள்ளைகளா உங்கள் கை இப்படி தான் இருக்கணும், என்றைக்கும் உங்கள் கை இப்படி வரக்கூடாதுன்னு தான் அம்மா சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கும், இனிமேட்டும் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும்னு எங்களுக்கு. என்றைக்கும் எங்கள் கை இப்படி வரக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். அம்மாவும் ஆசீர்வாதம் தான், யார்கிட்டையும் வாங்கிறதில்ல. நவம்பர் 17 அல்லது நவம்பர் அமாவாசை அன்று ஜட்பட் அம்மாஜியின் குருபூஜை திருவிழா மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அம்மாவுக்கு குரு பூஜை எப்போவுமே நவம்பர் 17 இல்லை நவம்பர் அமாவாசை, இந்த ரெண்டில் ஏதோ ஒரு டேட்டில் அம்மாவுக்கு குரு பூஜை வச்சு செய்கிறோம். அப்போ சாது சன்னியாசி எல்லாத்துக்கும் நம்ம 2 நாள் விழாவாக எடுத்து மகேஸ்வர பூஜையெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வஸ்திரதானம் அன்னதானம் எல்லாம் சிறப்பாக பண்ணி நம்ம அம்மாவோட பிரியத்துக்கு சந்தோஷமாக அனுப்பிச்சி விட்றோம் சாமி. அம்மா வந்து ஒரு குழந்தையாவே, அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அம்மாவோட ஸ்பீச் வந்து ஒரு சவுண்டு இருக்காது, ஒரு குழந்தையோட மென்மையான ஒரு ஸ்பீச்சு. அம்மா யாரையுமே வாடா போடான்னு இது வரைக்கும் பேசி நான் கேட்டதில்லை. அம்மா வா குழந்த, என்ன குழந்த, உனக்கு என்ன பிரச்சனை, முதல்ல சாப்பிடு பேசிக்கலாம், நீ இரு உக்காரு நிதானமாக இரு, முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க கையால் சாப்பாடு போடுவாங்க. அம்மாவோட விஷயம் என்னென்னா புளி சாதம். அந்த புளி சாதம் வந்து அம்மா கையால் அந்த ஒரு பருக்காக எடுத்து ஓதி 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 எல்லாமே வச்சுட்டா அந்த சாப்பாடு பல பிரச்சனை தீர்ந்துடும். அது ஒரு கை தான் அம்மா கொடுப்பாங்க. அந்த ஒரு கை சாப்பிட எல்லாத்துக்கும் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கையில் அத்தனை பிரச்சனை தீர்ந்துடும். ரொம்ப அன்பானவங்க சாமி. அம்மா அன்பால் வசமானவங்க தான் எல்லா குழந்தையுமே. பிரணவம் டிவி நேயர்களே, அருட்திரு ஜட்பட் அம்மாஜியின் 2ஆம் பாகத்தை காணத் தவறாதீர்கள். உலகோர் யாவரும் அறமான ஆன்மீக ஞானம் பெறுவதற்கும் நல்ல ஆன்ம வாழ்வை வாழ்வதற்கும் மரணமிலாப் பெருவாழ்வு வாழ்கின்ற சித்தர்கள் மகான்கள் சொன்ன முக்கிய குறிப்புகளுடன் 1008 மகான்களின் ஜீவசமாதிகளின் இருப்பிடங்கள், 300 மகான்களின் புகைப்படங்கள் அடங்கிய ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் என்ற 2 அற்புத நூல்கள் மனிதகுலத்தை வழிநடத்தும் இன்பப் பேரூற்றாகவும் பேரமிர்தமாகவும் குருவாகவும் வந்துள்ளது. இந்த 2 நூல்களும் காலப்பொக்கிஷமாக இருக்கும். மேலும் மற்றுமொரு அரிய பொக்கிஷம் ஒன்று உள்ளது. ஆம், 1000 சித்தர்களை நேரில் உங்கள் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஓர் அற்புத நூல்தான்
அருளாளர்கள் 1000. இந்த நூல் ஓர் ஆன்மீக புரட்சி நூல் என்கிறார் அருட்திரு பிரபாவதி அம்மையார். திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல, அது எல்லாருக்கும் பொது. அது போலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். இந்த நூலில் 1000 சித்தர்கள் செய்த சித்துகள், ஜீவசமாதியில் நடக்கின்ற அற்புதங்கள், ஜீவசமாதி அடைந்த நட்சத்திரம், திதி என எல்லாம் அடங்கியிருக்கிறது. நீங்கள் வணங்க வேண்டிய மகான்களை, உங்களின் குடும்பத்தார் வணங்க வேண்டிய சித்தர்களை அவரவர் நட்சத்திரம் அறிந்து வழிபடலாம். அவயோக நட்சத்திரத்திற்கும் யோக நட்சத்திரத்திற்கும் ஏற்ற சித்தர்களை, மகான்களை வணங்கி அருளைப் பெறலாம். அருளாளர்கள் 1000 நூலில் சித்தர்கள், மகான்கள் வண்ணப் புகைப்படங்களுடன் காலப்பெட்டகமாக அருள் நூலாக வந்துள்ளது. ஆக இந்த 3 அருள் வழங்கும் நூல்கள் ஒரு வீட்டிலோ தொழில் செய்யும் இடத்திலோ இருந்துவிட்டால் போதும். நடக்க வேண்டிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வாழ்வில் வேண்டிய நலன் கிட்டும். பல அன்பர்களின் வாழ்வில் இந்த நூல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை, அதிசயத்தை உண்டாக்கியுள்ளது. சித்தர்களின், மகான்களின் அருள் தேடும் அன்பர்கள் அனைவரும் ஜிபே மூலம் பணத்தை செலுத்தி நீங்கள் இருக்கும் இடத்திற்கே மேலே குறிப்பிட்ட சித்தர்களின் அனைத்து தகவல்களும் அடங்கிய 3 புத்தகங்களையும் வரவழைத்து பலனடையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க சித்தர்கள் புகழ், வளர்க சித்தர்களின் தொண்டு. நன்றி, வணக்கம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்.